அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கு என்று சொன்னால், அரைவேக்காடு சி.வி. சண்முகம் அவனுக்குத்தான். அவன் எப்போது ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினாலும் அல்லது ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசினாலும் அல்லது அவனுடைய செயற்குழு கூட்டத்தில் பேசினாலும் தமிழ்நாட்டு பெண்களை தரைகுறைவாக பேசுவது அவனுக்கு வழக்கமாகிவிட்டது. ஒரு 2 மாதத்துக்கு முன்பு கூட ஒரு ஆலோசனை கூட்டம் என்றுதான் நினைக்கிறேன் இல்லையா, அந்த கூட்டத்தில் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து எல்லாம் இலவசம் கொடுப்பான், ஏன்னா ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் ஒவ்வொரு பொம்பளை இலவசம் கூட கொடுப்பான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையே கேவலமாக பேசினான். அதற்கு கூட நான் பதில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் என்ற பேரில் உனக்கு நடிகை நயன்தாரா என்ன பண்ணாங்க, அதாவது உங்கள் கனவு திட்டம் முதலமைச்சர் குறை சொல்லிட்டு ஒரு அருமையான திட்டம், உங்கள் கனவு என்ன, மக்களுடைய கனவு என்னன்னு கேட்கிற திட்டம் ஒரு கேவலமான திட்டமா போச்சாடா உனக்கு சி.வி. சண்முகம். அதை கேட்டுட்டு சரி அவன் கேட்கிறான், அதாவது இவன் சொல்றான் யார சி.வி. சண்முகம், அவன் மக்கள் கேட்கின்ற போது நயன்தாராவை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னா நயன்தாராவை கல்யாணம் பண்ணி வைப்பாரா? அவன் சொல்றான், அங்க மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க, இதுக்கு தாண்டா ஆர்ப்பாட்டமாடா? நயன்தாராவை பத்தி ஒரு ஆர்ப்பாட்டத்துல அந்த அம்மா செவனேன் இருக்கு இல்லையா, அந்த அம்மா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கு, நீ அந்த அம்மாவை நீ ஒரு கேவலப்படுத்துறியா சி.வி. சண்முகம்? உனக்கெல்லாம் அறிவு இருக்காதடா சி.வி. சண்முகம், உன்னுடைய மனைவி ஒரு லேடிஸ் தானே. நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்கிறேன், இப்படிலாம் தொடர்ந்து ஒரு பெண்களை இழிவுபடுத்திய சி.வி. சண்முகத்தை பார்த்து நீ எதுவுமே நீ அவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுக்கலனா எடப்பாடி பழனிசாமி இது நியாயம்தானா? இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் தேவையே கிடையாது. ஏன்னா 2-3 நாட்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சார்பாக சிலிண்டர் மக்கள் இன்னைக்கு தட்டுப்பாடா இருக்குன்றதுக்காக மக்களுக்காக போராடினாரு தலைவர் தளபதி. தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ஆனா அதுக்காக வேண்டும் என்று அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்களேன்றதுக்காக இன்னைக்கு வேண்டும் என்று ஒரு ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் இந்த சி.வி. சண்முகம் இப்படி பேசுறானா? சி.வி. சண்முகம் வாய் அடைக்கு பேசு இல்லையா. உனக்கு முன்னால் நீ ஒரு அமைச்சரா இருந்திருக்கிற, இன்னைக்கு ஒரு எம்பி, இப்ப பார்த்தாலும் அறபோதையிலே இருந்துட்டு நீ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களை கேவலப்படுத்தாத. நயன்தாராவை பத்தி பேசுவதற்கு உனக்கு அருகது கிடையாது சி.வி. சண்முகம் அவர்களே.